விவசாயம் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஒரு தருணத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோம்னா பார்த்தீங்கன்னா, சாமி வீடியோ இல்லங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் படம் வர்றதில கேஸ் ஆகி அப்படியே இருக்கு. அத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோ போட போறோம். பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னைக்கு நாள்ல பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு கவலையான நாள்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து படம் ரிலீஸ் ஆகாம போயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்று இல்லாட்டி பொங்கல் முன்னுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையா அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பிரச்சனை பண்ற ஒரு விஷயமாவும், கலவரத்தை உண்டு பண்ற ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. ஏன்னா, ரசிகர்கள் வந்து வந்து விஜய்ட்ட வந்து ரசிகர்கள் விவேகமானவர்கள். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி நம்ம விஜய்ட்ட படம் ஏன் ரிலீஸ் ஆகாம போணுச்சு? ஏன் நாளைக்கு இந்தியால ரிலீஸ் ஆகாது? மத்த 50 கண்ட்ரில ஏன் ரிலீஸ் ஆகியிருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயமா பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா, நார்மலாவே பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஹிட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு வைரலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரும் சரி, ஆடியோ லான்ச்சும் சரி போய் இருந்துச்சு. அந்த நேரத்தில விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா, வேற லெவலுக்கு மாஸ் பண்ணி இருந்தாரு. அந்த விஜய் படம் பார்க்கணும்னு நெறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ஆவலோட இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ல வெளிவரணும்னா பார்த்தீங்கன்னா, படம் சார்ந்த ஒரு குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அரசாங்கம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. சிபிஐ சர்டிஃபிகேட் அப்படின்னு. அது இந்தியால பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் படத்துக்கு வந்து கிடைக்காம போயிருச்சு. இதுதான் ரொம்ப பிரச்சனையாவே போயிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அ இந்த படத்துல வந்து என்னமோ பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்த போடாம விட்டாங்க. அதுதான் ரொம்ப கவலையா போச்சு. அது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா 3ஏ அப்படின்னு 3 போட்டா அந்த ஏ அப்படிலாம் போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல மின்னுக்கு அந்த சர்டிஃபிகேட் மின்னுக்குன்னு காட்டுவாங்க மின்னுக்கு. அதுதான் கிடைக்காம போச்சு. ரொம்பவே கவலையா இருக்கு மக்களே! என்ன செய்றதுன்னு தெரியல. நம்ம ரசிகரா இருந்துட்டு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. விஜய் அண்ணா ரொம்ப கவலையில இருக்குன்னு சினிமா வட்டாரம்லாம் சொல்றாங்க. நம்மளும் தான் கவலையா இருக்கோம். விஜய் ரசிகரா இருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சோகமான அ காலகட்டம் தான் சொல்ல இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இவர வந்து அண்ணனா பார்த்துருக்கோம், பிள்ளையா பார்த்துருக்கோம், தம்பியா பார்த்துருக்கோம், பார்த்தீங்கன்னா நண்பனா பார்த்துருக்கோம், தளபதியா பார்த்துருக்கோம், தலைவனா பார்த்துருக்கோம். இப்ப ஜனநாயகனா பார்க்க முடியல. அது ஒரு கவலையா இருக்கு. சரி நம்ப அண்ணனோட்டு அ வரலாறு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரும். அண்ணன்ட்டு கடைசி படம் வேற வருது. இனி படமும் நடிக்க மாட்டாராமே. அதனால அவர பத்தி பார்த்துட்டு வந்துரும். முந்தி நான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அ பார்ப்பேன். அப்ப படம் பார்க்கையில சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய்ட்ட படம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா, சிவகாசி. சரியா? அந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஜோக்கும் பொறுமையா அள்ளி அணைக்கிற மாரிக்கு அவ்வளோ இருந்துச்சு. அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு விஜய் படங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. சும்மா சொல்லக்கூடாது. அவர் நடிப்பா இருக்கட்டும், அவர்ட்ட பாட்ட பாடுற திறமையா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாம் எனக்கு பிடிச்சு போச்சு. இன்னொன்னு அவர்ட்ட அழகு, அந்த சிரிப்பு வேற லெவலுக்கு இருந்துச்சுங்க. அந்த ஒரு இதில தான் நான் வந்து மயங்கிட்டேன்னு சொல்லலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் படத்துல நான் பெஸ்ட் பார்த்தது சிவகாசி. அதில தான் விஜய் எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கு முழுக்க மத்த நடிகர்ட்ட படம்லாம் நான் பார்த்துருக்கேன், இல்லன்னு இல்ல. ஆனா எனக்கு விஜய் படம் பார்த்தோன்னா, விஜய தான் ரொம்ப பிடிச்சு ஒரு அவர்ட்ட ஃபேனா இருப்பேன்னு சொல்லி நான் ரசிகரா இருந்தேன். அப்படியே ரொம்பவே டேஸும் அப்படியே போய் அடுத்தடுத்து போய் இருந்துச்சு. நாட்களும் போக போக நானும் வளர்ந்து வந்தேன். பார்த்தீங்கன்னா, முள்ள முள்ள அவர்ட்ட படங்க பார்க்க அப்படியே துவங்குனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அதில புடிச்ச படங்கள்லாம் ரொம்ப சொல்லலாம் வேலாயுதம். அந்த படம்லாம் ரொம்பவே ஒரு மெமரிஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, முந்தி வந்து நான் வந்து ஃபோன் துவைக்கிறதுனே. அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெக்கால பார்த்தீங்கன்னா தான் இந்த சிடி போட்டு பார்ப்பாங்க. அந்த சிடி போட்டு தான் நான் வந்து விஜய் படம்லாம் பார்ப்பேன். அப்ப பார்த்தீங்கன்னா, வேலாயுதம் சிடி வந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு வீட்டால. அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம தான் படம் பார்க்குறதுக்கு சிடி இருக்கே, படத்த போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடியால பார்த்தீங்கன்னா, படத்த பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு சீன் ஒண்ணு வரும். "இரத்தத்தின் ரத்தமே" அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, ரன்னோடைல பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் கூட ஜோக் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல கூட ஒரு பாட்டு ஒண்ணு வரும். சரியா? அந்த வி வி ரொம்ப விஜய் வந்து குழப்பம் பண்றனால, பெஸ்ட் ஃப்ரெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பம் பண்றனால பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அங்க ஒரு நடக்கிற திருவிழா போட்டிகளுக்கெல்லாம் வர சொல்லிருவாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் வராம இருந்துட்டு, அப்புறம் விஜய் வந்துருவாரு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நாங்கெல்லாம் வச்ச பாசம். ஒண்ணா இருந்தாலும் இது போல இருக்காது, நாங்க மேல வச்ச பாசம் அப்படின்னு ஒரு பாட்டு வருங்கண்ணே. அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, சரி இந்த பாட்டு இன்னொருக்கா கேட்கணும்னு சொல்லி ஓட்டி பார்க்கலாம்னு பார்த்தேன் எனக்கு டெக்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் வந்து கொஞ்சம் உடஞ்சனால பார்த்தீங்கன்னா, ஓட்டவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால இன்னொருக்கா சீடிய வெளிய எடுத்துட்டு, இன்னொருக்கா போட்டு அதே சீன பார்க்குறது. அப்புறம் இன்னொருக்கா போட்டு அதே சீன பார்க்குறது. அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்ல அந்த ஆசையில பார்த்தீங்கன்னா, கடைசியில டெக்கே உடைச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டால பேச்சு வந்து அப்படியெல்லாம் விஜய்க்காக நான் பேச்சு வாங்கி
மத்தவங்கட்ட திட்டு வாங்கின ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுலயே நான் செஞ்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்து இருக்கையில பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இந்த நண்பன் படம்னு ஒரு படம் வந்துச்சு. விஜய்ட்ட. அதாவது நான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, விஜய்ட்ட ஆதி, அடுத்து பார்த்தீங்கன்னா, குருவி அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் இருக்கு தானே. கில்லி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவகாசி அடுத்து திருமலை, திருப்பாச்சி அந்த மாரி படங்கள்லாம் நான் திருமலை அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நண்பன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன விட்டோ தெரியல. விஜய் எனக்கு பார்க்காம விடாம பண்ணிட்டாரோ தெரியல. நான் நண்பன் படத்த பார்க்காமயே நிறைய நாள் இருந்துட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அது பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்றேன்னா, கடைசியா வீட்ல பார்த்தீங்கன்னா, அப்பா வரைக்கும் அந்த படத்த பார்க்குறேன். ரொம்பவே எக்ஸ்பெக்ட் ஆயிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர்கள் எப்படி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த படம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து வேற லெவலுக்கு இதில பார்த்தீங்கன்னா, நடிச்சிருப்பாரு. நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப பேருக்கு இந்த படம்லாம் புடிச்சிருக்கும். மெமரி அந்த "அஸ்கு அஸ்கு லைலா" அந்த பாட்டுலலாம் விஜய் நடிப்பு மாஸா இருந்திருக்கும். அ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்பவே யங்கா பார்த்தீங்கன்னா, அதில நல்லா இருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீனா இருக்கட்டும், இன்னொன்னு அந்த காலேஜில ஜோக்கா இருக்கட்டும், அவர் படிக்கிற விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாம் படிப்புக்குள்ள எல்லா விஷயமும் நல்லா இருந்துச்சு. அது வேற லெவல் படம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அப்படின்னு விஜய் ஜேர்னி பத்தியா எனக்கு போயிட்டே இருந்துச்சு. அதுலயும் விஜய் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து அந்த மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கொன்ன வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி அல ஆட்டமா பொம்மை வைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன அழகிய தமிழ்னு ஒரு படத்துல. அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. விஜய் என்னன்னா அந்த பாட்டு தான். அந்த போட்டாச்சு, அந்த பாட்டை பார்த்தாச்சு, அவர் டான்ஸை பார்த்தாச்சுன்னா அப்படியே ஆத்தலாம் போயிருந்தேன். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா, விஜய்ட்ட அந்த ஒரு விஜய் மேல இருக்க வெறி பார்த்தீங்கன்னா கூடிட்டே போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இது பிடிச்சிட்டே போயிடுச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, விஜய் படம் கொஞ்சம் டொப்புல இல்லாம கொஞ்சம் லொஸ்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா வசூலிக்காட்டியும் அந்த படம்லாம் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. ஆனா பெருசா சம்பாதிக்கல. ஆனா நார்மலாவும் அவ்வளோக்கு நல்லாவும் இல்ல. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது மாஸ்டர் இருந்துச்சு. அடுத்து அப்படியே தற்காலத்துல பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி, கத்தி அப்படின்னு சொல்லி பைரவா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மெர்சல் அப்படின்னு பிகில் அப்படின்னு சொல்லிட்டு படங்களையும் குடுத்தாரு. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வேறுபட்ட இதில பார்த்தோம். விஜய பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயரா நெஞ்சில குடியிருக்கும் ஒரு வசனத்த காட்டி அது இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாஸ்டர்ல ஒரு வாத்தியாரா வந்தாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, காட் படத்துல வந்து டபுள் ஆக்ட் அப்படின்னு பண்ணியிருந்தாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவலுக்கு எஸ்கேவோட செஞ்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வர இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வரல. ரொம்ப கவலையா இருக்கு. பண்ணா லாஸ்ட் டைம் நெனைக்கிறேன். இனி 8 படத்த பார்க்க இயலாது. நானும் கூட பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போக ரொம்ப விருப்பம் இல்ல. அதனால தியேட்டருக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா படமும் இல்ல. சரி இலங்கையில இந்த படம் வருமான்னு ஒரு டவுட்ல தான் இருக்கேன். பார்ப்போம். ஆனா இலங்கையில வரும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் இலங்கை பார்க்கலான்னா, இலங்கையில உள்ளவங்க பயப்படாம போயிட்டு படம் பார்க்கலான்னு நெனைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் விஷயங்கள். படம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்தியால 9ஆம் தேதி. எ பார்த்தீங்கன்னா, அது வந்து பொங்கல் இடையில தான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள்லாம் தெரிவிக்குது. அவ்வளோதான் விஷயம். நன்றி, வணக்கம். பாய்.